வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக நான் ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதை பூமிக்கு இறங்கி வந்த குட்டி மேகம் அப்படிங்கிற கதை புத்தகத்துல இருந்து. இந்த கதைகளை எல்லாம் எழுதியது யாரு? நம்ம கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். இந்த கதையோட தலைப்பு என்ன தெரியுமா? காட்டை உருவாக்க யோசனை சொல்லுங்க. என்ன யோசனை தான் சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? கதைக்குள்ள போலாம். காடு காடுன்னு சொல்றாங்களே, அதை நாம உருவாக்க முடியுமா? 3ஆம் வகுப்பு படிக்கிற யாழினி பாப்பாவுக்கு ஒரு சந்தேகம். தன்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற அரச மரத்துல தினமும் ஒரு குயில் பாடிக்கிட்டே இருக்கும். அந்த குயில் கிட்ட உதவி கேட்க போனா யாழினி பாப்பா, குயிலக்கா குயிலக்கா, எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு யாழினி பாப்பா சொன்னா. சின்ன பாப்பா, உங்களுக்கு என்ன ஆசை? குயிலும் கேட்டுச்சு. எனக்கு காட்டை உருவாக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு யாழினி பாப்பா சொல்றா. கலகலன்னு சிரிச்சுதான் குயிலு. என்ன குயிலக்கா, எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? என்ன அப்பாவியா கேட்டுச்சு யாழினி பாப்பா. இல்ல, மனுஷங்க எல்லாருமே காட்டை அழிக்கத்தான் பாப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி சின்ன பசங்க தான் காட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. பெரிய விஷயம்தான். அத நினைச்சேன், சிரிப்பா வந்துச்சு. உன் மனசை காயப்படுத்தி இருந்தா என்ன பொறுத்துக்க அப்படின்னு குயிலக்கா சொல்லுச்சு. சரி சரி பரவாயில்ல, எனக்கு யோசனை சொல்ல முடியுமான்னு கேட்டது யாழினி பாப்பா. பாப்பா, நீயே சின்ன பிள்ளையா இருக்க. காட்டை உருவாக்குறது இயற்கையோட வேலை. எங்களை போன்ற பறவைகளும் எங்களுடைய எச்சத்தினால சில காடுகளை உருவாக்குறோம். ஆனா காட்டை உருவாக்குறதுங்கிறது அப்படின்னு இழுத்துச்சு குயிலக்கா. என்ன குயிலக்கா இப்படி இழுக்கிறீங்க அப்படின்னு யாழினி பாப்பா கேட்கவும், இல்ல, காட்டை உருவாக்க எனக்கு வழி தெரியல. நீ வேணும்னா அதோ அந்த காகத்துக்கிட்ட போய் கேள, அதுதான் நிறைய இடத்துக்கு போயிட்டு வருது அப்படின்னு குயிலக்கா சொல்லுது. மறுநாள் காலையில காக்கைய பாக்குறா யாழினி பாப்பா. காக்கா காக்கா, எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்றா. என்ன, உன் கண்ணுக்கு மை கொண்டு வரணுமா அப்படின்னு கிண்டல் பண்ணிச்சு காக்க. மையெல்லாம் ஒண்ணு வேணாம், என்கிட்ட கண்மையும் இருக்கு உண்மையும் இருக்கு அப்படின்னு பதிலடி கொடுத்துச்சு யாழினி பாப்பா. அடடே, உன் பதில் கூட உன்னை போலவே அழகா இருக்கே அப்படின்னு காக்கை சொல்லிட்டு, சரி சரி, உன் ஆசைதான் என்ன அப்படின்னு கேக்குது. காட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற தனது ஆசைய யாழினி பாப்பா சொன்னா. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுச்சு காக்கா. பாப்பா, உன் வீட்டோட பின்னாடி காலியா இடம் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. இருக்கே அப்படின்னு யாழினி சொல்றா. சரி சரி, அந்த இடத்துல நீ சில செடி மரங்கள் இதெல்லாம் நீ வளர்க்கலாம். அது வளர்ந்தாலும் அது காடாகாது. அதுக்கு பேரு தோட்டம் தான். காட்டை உருவாக்குறதுக்கு நிறைய இடம் வேணும். அது மட்டும் இல்ல, உடனே எல்லாம் நீ நினைச்ச மாதிரி உருவாக்க முடியாது. இருந்தாலும் நீ நினைச்சா ஒரு தோட்டத்தை உடனே உருவாக்க முடியும். அதுக்கு நானும் உதவி செய்யறேன் அப்படின்னு காக்கை சொல்லுச்சு. சரி அப்படின்னு ஒத்துக்கிறா யாழினி பாப்பா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் விதைகளை கொண்டு வந்து கொடுக்குது காகம். இத கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி விட்டு உன் வீட்டு தோட்டத்துல நட்டி வையே. இதுல பூச்செடி காய்கறி விதையெல்லாம் கொடுத்துருக்கேன். இத ஒழுங்கா பராமரிச்சுட்டு வா. பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்ச உடனே அதை தேடி வண்டு தேனி வண்ணத்து பூச்சி தும்பி இதெல்லாம் வரும். நீ அதுகிட்ட அன்பா இருக்கலாம், ஆடி பாடி விளையாடலாம் அப்படின்னு காகம் சொல்லுது. ஒரே மகிழ்ச்சி யாழினி பாப்பாக்கு. காடு அப்படின்னா, நீ கொஞ்சம் பெரியவா ஆனதும் காடு உருவாக்க உனக்கே வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு காக்கா. அதுக்கு நன்றி சொல்லி வழி அனுப்பி வச்ச யாழினி காகம் சொன்னது போலவே விதைகளை எல்லாம் எடுத்து பத்திரமா ஊனி வச்சு தண்ணி ஊத்தி பாத்துக்கிட்டே இருக்கா. அது முளைக்குதா முளைக்குதான்னு. ஒரு வாரத்துல சில விதைகள்லாம் பைய முளைக்க ஆரம்பிச்சுது. இத பார்த்த யாழினிக்கு ஒரே மகிழ்ச்சி. ஒரு மாசத்துல சில பூச்செடியில குட்டி குட்டியா மொட்டுக்கள்லாம் வர ஆரம்பிச்சது. வெண்டைக்காய் செடி தக்காளி செடியெல்லாம் சின்ன சின்னதா காய்ச்சிருந்தது. இப்ப காக்கா சொன்னது போலவே பட்டுப்பூச்சிகள் தேனீக்கள் தும்பிகள்னு வர ஆரம்பிக்குது. பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து மாலை முழுவதும் வண்ணத்து பூச்சி கூட விளையாடுறதுக்கே யாழினிக்கு நேரம் பத்தல. முன்னாடி விட இப்ப அவளோட தோட்டம் பசுமையா காட்சி அளிக்க ஆரம்பிச்சது. இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கதையோட மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. வணக்கம்.